அனைவருக்கும் நம் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய திருவருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் என்றும் ஒன்று குமிழ்ந்து வளமும் நலமும் மகிழ்வும் நிலைத்தே வாழ வேண்டும். வணக்கம். இன்று பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான பலனும் என்ன வழிபாடு என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். பொது பலனைத்தான் நான் சொல்ல போகின்றேன். பொதுவாக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு பழமொழியே சொல்வார்கள், பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் என்று. பரணியிலே பிறந்து தரணி ஆண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டால் பார்த்து கொண்டு பாதித்த பக்தர்கள் இருப்பீர்கள். ஆணுமாகட்டும் பெண்ணுமாகட்டும் அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருப்பீர்கள். ஐயோ, நான் எங்கே தரணி ஆள்றேன், நான் வேதனை தானே பட்டுக்கிட்டு இருக்கேன்னு இப்போ யோசிக்கிறவங்களும் இருக்கீங்களா இல்லையா? பரணி நட்சத்திரத்தில் பிறந்தோர் தரணி ஆழ்வர் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் அது சாத்தியமா? சாத்தியமில்லை. அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். சாத்தியம் இல்லாமல் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு தீர்வான வழிபாடத்தான் நாம் ஒவ்வொரு நட்சத்திர பதிவுகளாக கொடுத்து கொண்டு வரப்போகின்றோம். அந்த வகையிலே பரணியில் பிறந்தவங்க ரொம்ப யோசிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? 2 விஷயம். உள்ளே ரொம்ப கஷ்டம், மனதில் உள்ளே மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிப்பீர்கள். ஆனால் வெளியில் உங்களை காட்டிக்கொள்ளவே மாட்டீர்கள். பார்ப்பவர்கள் எல்லாம் அவங்க என்ன நல்லா தானே இருக்காங்க, என்ன ஸ்டைலு, என்ன மாதிரி போகிறாங்க, என்ன ஆடை, அற்புதமாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இது பல பேருக்கு உள்ள விஷயம். ஆனால் உள்ளே எப்பேற்பட்ட திறமசாலி தெரியுமா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய தன்மை மிகவும் அதிகம் இந்த பரணியிலே பிறந்தவர்களுக்கு. அப்படி கிரகித்து அதை செயல்படுத்துவதும் நன்றாகவே இருக்கும். ஆனால் அது பலனை முழுமையாக தருமா என்றால் அதுதான் இல்லை. இதை நீங்கள் அனுபவிச்சே தீருவீங்க. நல்லறிவு, கிரகிக்கக்கூடிய தன்மை. ஒரு பரணியில் பிறந்த பிள்ளை கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ படிக்கட்டும், நல்லா படிக்கும். அந்த குழந்தையை பார்த்து படிக்கின்ற குழந்தை நல்ல மதிப்பெண் எடுக்கும், இந்த குழந்தை எடுக்காது, அந்த அளவுக்கு போக முடியாது. அதே போல்தான் தொழில் செய்யக்கூடிய நம் மகளிராகட்டும் ஆணாகட்டும் நல்ல சிறப்பாக செய்வீங்க. உங்ககிட்ட இருந்து பக்கத்திலேயே இருந்து கிரகிக்கிறது ஒரு விதம், நீங்கள் சொல்லி கொடுத்து கிரகிக்கிறது ஒரு விதம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த அளவிற்கு இருக்காது. ஆக கடுமையான உழைப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குமே, ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் பெற முடியாது. அதே நேரத்தில் உங்களிடமிருந்து உங்களால் கற்றுக்கொண்டவர்கள் ஏதாவது உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை விட மேல் பதவிக்கு போவார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த மேல் பதவி காலதாமதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில். அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க பாருங்கள், சிறந்து விளங்குங்க. திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் வேணும், 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலையை உருவாக்கும். ஆனால் வெளியிலே மிகப்பெரிய செல்வந்தர் செல்வாக்குடையவர் என்பது பெயரும் இருக்கும். இதுக்கான தகுதி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு. ஆனால் உங்களுக்கு எங்கே ரொம்ப பிரச்சனை வரும் தெரியுங்களா? அவசரப்படுறது, முன்கோபப்படுறது, தேவையில்லாத சிந்தனைப்படுறது, அதிக புகழ விரும்பி மாட்டிக்கிறது. இது பெண்ணுக்கு அதிகமான புகழ செய்யும் பொழுது தான் ஏமாந்து போகிறது. ஆண்கள் அதிகமான புகழுக்கு அடிபணிந்து ஏதாவது ஒரு சிற்றின்பத்துள்ள சிக்கி அதனால் அவஸ்தைப்படுவது. உங்களுக்கு பாருங்கள், எப்படித்தான் வீடு நிலவலங்கள் அமையட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், மன ரீதியாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெளியில் காட்டிக்குவீங்க, அதை காட்ட மாட்டீர்கள் என்பது அடுத்த பட்சம். அதே மாதிரி ஆபரணம் இருக்குது பாருங்கள், அந்த நகை ஒரு சிலருக்கு ஆஹா ஓஹோ என்று சேரும், அந்த இடத்துக்கே நம்ம போக வேண்டாம். ஒரு சிலருக்கு அழகாக ஆசைப்பட்டு கணவன் வாங்கி கொடுப்பார், மனைவி பரணி நட்சத்திரமாக இருக்கும் பட்சம். ஆனால் அது நிரந்தரமாக கழுத்திலே போட முடியாமல் கணவனுக்கு அதை வைத்து அடமானம் வைத்து தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். இதே பரணியில் ஆடவர் பிறந்திருந்து பெண் அங்கே மனைவியாக இருக்கும் பொழுது
நிச்சயமாக இருவருக்குள்ளும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சண்டை வந்துடும். ஏன் வருதுன்னே தெரியாது. அதே போல மருத்துவ செலவுகளை ஆண் பரணியிலே பிறந்திருந்து மனைவிக்காக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே தள்ளப்படும். அதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக 100க்கு 40 விழுக்காடு உள்ள பரணி நட்சத்திர குடும்பங்களில் காதல் பிரச்சனைகளால் தொல்லைகள் ஏற்படுவது உண்டு. நல்லது நடப்பதை பற்றி நமக்கு இந்த பதிவு அல்ல, பிரச்சனை தான் பதிவு, அதற்கு தீர்வு தான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஆக அந்த மாதிரி பிரச்சனைகளையும் நமக்கு கொடுத்து விடும். ஒரு பக்கம் நல்ல திறமை இருந்தும் அதற்கான முன்னேற்றம் இல்லை, நமக்கு உடலாலும் நோய்கள் ஏதாவது வந்து கொண்டிருக்கும், நம்மால் பயனடைந்தவர்கள் ஏராளம், அந்த பயன் நம்மளால் அடைய முடியாது, முன்கோபத்தாலும் நம்மை மிகையாக காட்டிக்கொள்வதனாலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இருவரும் ஒன்று குமிழ்ந்து ஒரு நாள் பேசினால் 10 நிமிடம் பேசினாலும் சண்டை ஏற்படுத்தும். நகை, பணம், பொன்பொருள், சொத்து இவைகளிலெல்லாம் ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, நான் பரணியில் பிறந்த சாமி, வாடகை வீட்டிலே தான் இன்ன வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நான் அனுபவிக்காத வீடே கிடையாது, மாளிகை கட்டி வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கி என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இதை சொல்பவர்களும் இருக்கிறார்கள். நான் போடாத நகை இல்லை, என் கணவன் வாங்கி கொடுக்காததில்லை, என் மனைவியால் நான் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தேன் என்று சொன்னவர்கள் கூட ஒரு சில காலகட்டங்களில் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக தள்ளும். சொத்துக்களை படைத்து பிள்ளைகள் வளர வளர பிள்ளைகளால் அந்த சொத்துக்களை மையமாக வைத்து பிரச்சனையை அனுபவிக்கின்ற பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் எவ்வளவோ பேர்களை அடியேன் பார்த்திருக்கின்றேன். உங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இருக்கலாம். ஆக இந்த பதிவினுடைய நோக்கம் தடை, தடங்கள், பிரச்சனைக்கான தீர்வு, நட்சத்திர விகிதமாக என்பதினால்தான் அதை பற்றி மட்டும் நான் சொல்லி பொது கருத்தாக கொடுக்கின்றேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது பொது கருத்து, இதிலே பிரித்திருக்கின்றேன். நன்றாக இருப்பவர்களும் இருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நடுநிலையாக இருப்பவர்களும் இருக்கலாம், அதையும் இல்லை என்று சொல்ல முடியாது. பதிவினுடைய நோக்கம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு, பரணி நட்சத்திரத்திலே பிறந்து வாழ்க்கை நடத்துகின்றவர்களும் சரி, பரணி நட்சத்திரத்திலே பிறந்து எல்லா கிரகிக்கக்கூடிய தன்மை இருந்தும் என்னால் இலக்கை அடைய முடியவில்லையே என்று எண்ணுகின்ற இளைஞர்களும் சரி, இளம்பெண்களும் சரி, உங்கள் கல்வி, உத்தியோகம், செல்வாக்கு அனைத்துக்கும் நான் சொல்லுவது பொருந்தும் என்பதை கருத்தில் வைத்து கொண்டு, பரணி நட்சத்திரத்திலே பிறந்த ஆண்கள் நம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய யோக கணநாதருக்கு அபிஷேகத்திற்காக நெல்லிப்பொடி கொஞ்சமும், நீங்கள் மருந்தாக பயன்படுத்த நெல்லிப்பொடி அதே இன்னும் கொஞ்சமும் வாங்கி ஒன்று ஆலயத்துக்கு அபிஷேகத்துக்கு கணபதிக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு நெல்லிப்பொடியை அங்கே வைத்து பூஜை செய்து அனுதினமும் காலை நீங்கள் போகும்பொழுது கசாயமாக உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி அந்த நெல்லிப்பொடியை போட்டு கசாயம் குடித்து போக வேண்டும். அந்த வழிபாடு தன் உள்ளே மணி மந்திர ஔஷதமாக வேலை செய்யும். அந்த பொடி மணி மந்திர ஔஷதமாக வேலை செய்யும். அது ஆண்களுக்கு. பெண்களுக்கு அதே கணபதி கோயிலில் சந்தனம் ஒன்று அரைத்து நீங்கள் வீட்டிலிருந்து எடுத்து வந்து கொடுக்கலாம், அல்லது நல்ல சந்தனத்தை வாங்கி வந்து அங்கே கொடுத்து ஒரு பகுதி பூஜைக்காக கொடுக்க வேண்டும், இன்னொரு பகுதி நெற்றியில் திலகமாக இட்டுக்கொள்வதற்காக வைத்து வழிபட்டு எடுத்து சென்று அதை அனுதினமும் நெற்றியில் வைத்து வழிபட வேண்டும். ஆக பரணியில் பிறந்தவர்களுக்கு யோக கணநாதர் நம் ஆலயத்திலே வழிபட வேண்டும். என்று எப்பொழுதென்றால் உங்களுடைய மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரத்திலே, அதாவது ஜென்ம நட்சத்திரம் என்று பொருள், அந்த நட்சத்திரத்திலே வந்து வழிபட வேண்டும். இது எவ்வளவு முறை என்று கேட்பதை விட செய்ய செய்ய உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளையும் பலன்களையும் பயன்களை கண்ணுற்று பாருங்கள். நீங்களே எவ்வளவு நாள் செய்யலாம் அப்படி என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். பரணியில் பிறந்தவர்கள் எல்லோரும் முடிந்தவரை இந்த நிகழ்வின் வாயிலாக
100 பேர் பார்த்தாலும் 10 பேர் பயனடையட்டும் என்ற நோக்கத்தோடு தரணியை அவங்களும் ஆள வேண்டும் என்று கூறி அடுத்த நட்சத்திர பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.